தென்காசி வட்டம் தெல்லார் ஒன்றியம் அனைவருக்கும் என் ரசிகர்களுக்கும் வணக்கம். இன்று எந்தெந்த ஊர் நாடகம் எங்கு நடப்பது பார்க்கலாம். நாடக செய்திகள், நடக்கும் ஊர்கள். ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம், இடம் பைனினார் காலனி, வழி செய்யார். ஸ்ரீ ரோஜா நாடக மன்றம், இடம் ரெட்டியாந்தோழ்வம், வழி திருவண்ணாமலை முள்ளமண்டம். ஸ்ரீ சஞ்சய் நாடக மன்றம், இடம் குமலம்பட்டு, வழி பாண்டித்து உப்புவேலூர். ஸ்ரீ சர்வசக்தி நாடக மன்றம், இடம் வில்வநந்தல், வழி பாண்டி. ஸ்ரீ ராகவேந்திரா நாடக மன்றம், இடம் வடகுச்சிபாளையம், வழி முண்டியம்பாக்கம். ஸ்ரீ சுபாஷ் நாடக மன்றம், இடம் கொடாத்தூர், வழி விக்கிரவண்டி. ஸ்ரீ கங்கா நாடக மன்றம், இடம் கோவலை, வழி கீழ்கொடுங்காலூர். முத்தமிழ் நாடக மன்றம், இடம் சஞ்சீபுரம், வழி ஆர்கே. ஸ்ரீ பச்சையம்மன் தெருக்கூத்து நாடக மன்றம், இடம் சிரணமல்லி, வழி நெமிலி. ஸ்ரீ அபிராமி நாடக மன்றம், இடம் பழைய மரக்கோணம், வழி சேட்பட். ஸ்ரீ சிவாஜி 2 நாடக மன்றம், இடம் கீழ்சேவூர், வழி திண்டிவனம் டு ஆவணிப்பூர். ஸ்ரீ மாரியம்மன் தெருக்கூத்து நாடக சபா, இடம் குண்டையார் தண்டலம், வழி திமிரி. ஸ்ரீ செங்கழனி நாடக சபா தெருக்கூத்து, இடம் தாதாபுரம், வழி வெள்ளிமேடுபேட்டை. முதல் நாள் நாடகம் ஆரம்பம். ஸ்ரீ வினிதா நாடக மன்றம், இடம் ரெண்டேரிப்பட்டு, வழி போலூர். ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி நாடக மன்றம், இடம் நெற்குணம், வழி திண்டிவனம் டு மரக்கோணம். ஸ்ரீ ஜானகிராமன் மேடை நாடக மன்றம், இடம் பழைய பத்திரக்கோட்டை, வழி நடுவீர்பட்டு. படி எல்லாத்தையும். ஆடி முக்கியமான தேதி புக்கிங் காலி உள்ளது. ஆடி மாதம் எந்த தேதி கேட்டாலும் நாடகம் கிடைக்கும். 1 முதல் 30 வரை ஆடி மாதம் காலி உள்ளது. எம் முரளி நாடக ஆபீஸ், காவல் நிலையம் அருகில் தெல்லார். உடனடியாக புக்கிங் செய்யலாம். ஆடி மாதம் எந்த தேதி கேட்டாலும் 1 முதல் 30 வரை என்னிடம் காலி உள்ளது. சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்ய இடம் ஒரே இடம் தெல்லார். காவல் நிலையம் அருகில் வந்து தெல்லாரில் முரளிகிட்ட வந்து புக்கிங் செய்யலாம். குறைந்த விலையில் சிறந்த விலையில் புக்கிங் செய்ய இடம் ஒரே இடம் தெல்லார். முரளி நாடக ஆபீஸ். உடனடியாக வரவும். சீக்கிரமாக வந்து புக்கிங் செய்யுங்க. ஆடி மாதம் நெருங்கிவிட்டது. ஆடி 1ஆம் தேதி காலி உள்ளது. ஆடி 11, 18, 25 ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை எந்த தேதி கேட்டாலும் சீக்கிரமாக வந்து புக்கிங் செய்யலாம் குறைந்த விலையில். நன்றி. மீண்டும் சந்திப்போம் நாளை ஞாயிற்றுக்கிழமை.